ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக கோயிலுக்கு போகணுன்னாலே அந்த கடவுளோட நாம் நினச்ச முடியாது, அந்த கடவுள் நினச்சா தான் முடியும்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா, எந்நாட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நான் திருவண்ணாமலைக்கு போனேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, போனேன். ஆனால் அது இப்போ இல்லை, 2024வது வருஷம் எனக்கு தோணுச்சு. 25வது வருஷம் 5ஆம் தேதி, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி போனேன். எனக்கு இன்னும் அந்த தேதி எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் அப்போ கொஞ்சம் வீடியோ கூட எடுத்தோம். அதெல்லாம் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அது எப்படி எனக்கு நடந்துச்சுன்னே தெரியல. சில விஷயங்கள்லாம் எனக்கு அந்த மாதிரி தான், பல விஷயம் இந்த மாதிரி எனக்கு திடீர்னு தோணும், அது அப்படியே நடந்துடும். நான் 2024வது வருஷம் கார்த்திகை தீபம் வந்துச்சு இல்லைங்களா, அன்றைக்கி நான் விளக்கேற்றிட்டுருக்கேன். எனக்கு அப்படியே அந்த டிவிலலாம் நான் பார்த்துட்டு திருவண்ணாமலையிலலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. நிறையா வருஷம் நான் வீடியோ போட்டுகிட்டே தான் நானும் வீட்டு வேலையெல்லாம் அப்படியே நான் செஞ்சுட்டு சாமிக்கெல்லாம் தீபம் ஏற்றுறது நான் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குள்ள எனக்கு திடீர்னு தோணுச்சு, நாம் இந்த திருவண்ணாமலைக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த கிரிவலம்னு சொல்கிறாங்களே, அங்கே போனால் எப்படி இருக்குன்னு திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு. அப்படியே சடனாக தோணுச்சு. அதுக்கப்புறம் நாமெல்லாம் போக முடியுமான்ட்டு அடுத்த செகண்டே தோணுச்சு. வீடியோவில் அந்த இது ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. சரின்னு அப்படி நினச்சிக்கிட்டே நான் அன்றைக்கெல்லாம் சாமி கும்பிட்டேன். அது எங்கள் வீட்லேயும் சொன்னேன், எனக்கு என்னமோ திருவண்ணாமலைக்கு போகணும்னு தோணுது, எனக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நான் கேட்டேன். அது எத்தனையோ தடவை நிறையா கோயிலுக்கு கேட்டிருக்கேன். நான் இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி போகவே முடியாது. அப்போ நானே கேட்பேன், நானே வேண்டான்னு சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நான் ஒரே இடமாக நான் போகணும் அப்படின்ட்டேன். அது மட்டும் இல்லாமல் யோகிராம் சுரத்குமார்னு அங்கே ஆசிரமம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப வருஷமான ஆசை. அதை நான் யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் நான் எங்கள் தாத்தா இருக்க இதுலேயே காலத்துலேயே பேப்பர்லாம் வாங்குவாங்க. அப்போல்லாம் விசிறி சாமியார்ன்ட்டு சில பேஜஸ்லாம் அந்த சாமியார் பற்றி வரும். அப்போ நான் படித்த ஞாபகம். ஆனால் யோகிராம் சுரத்குமார் தான் அவங்கள சில பேர் விசிறி சாமியார்னு கூப்பிட்ருக்காங்கன்ட்டு எனக்கு இப்போ சமீபத்தில் இந்த யூடியூப் சேனல்லாம் பார்க்கக்குள்ள தான் தெரிஞ்சுச்சு. எனக்கு சில விஷயங்கள்லாம் கடவுளை பற்றி இந்த மாதிரி தான், நானாலாம் இந்த கடவுள் அந்த கடவுள் நினச்சி நான் கும்பிட மாட்டேன். எனக்கு தானாக தோணும். அது என்னமோ தெரியல, நிறையா கடவுளை எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிறையா கடவுள் நானாக தேடி போனதில்லை. இந்த மாதிரி சாமிகள்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தானாக தோணி நான் அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த கடவுளை நான் இன்றைக்கும் வேண்டிகிட்ருக்கேன். அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சது தான் யோகிராம் சுரத்குமார். அங்கே ஆசிரமத்துக்கும் போகணுன்னு ஆசைப்பட்டேன். அது கார்த்திகை மாதம் 2024 நினச்சேன். அதுக்கப்புறமா 2025 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நாங்கள் அங்கே போனோம். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஜனவரி 4ஆம் தேதி அங்கே இருக்கிற தேவகியம்மான்ட்டு இப்போ யோகிராம் சுரத்குமார் இது கூட அவங்க அந்த அம்மா இருந்திருப்பாங்க. அன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே. ஸோ அதுவும் எனக்கு நிறையா அவங்க சேனல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தெரிஞ்சதுனால அவங்கள பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அன்றைக்கி 5ஆம் தேதி போகக்குள்ள அன்றைக்கி அவங்க வெளியூருக்கு போயிட்டாங்க. அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆசிரமத்தில் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலாம் இல்லை. ஆனால் அந்த சாமியை தரிசனம் பண்ணது என்னால் நம்பவே முடியல. என்னடா இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஆனால் என்னால் ட்ராவல் பண்ணி போய் இதனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் எப்படி போனேன்னே தெரியல. நான், எங்கள் அக்கா பையன், தங்கச்சி, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரங்க, எங்கள் தம்பி எல்லோரும் போயிருந்தோம். அது இன்றைக்கி வரைக்கும் என்னால் அதை மறக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் நான் எப்படி போனேன்னே தெரியல. அந்த இதுவையும் நான் இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் கடவுளை பற்றி மெயினாக டக்குன்னு எனக்கு தோணும். அதை ஏன்னே தெரியல, அது கண்டினியூவாக அது நடக்கும். நான் ஆரம்பத்தில் சின்ன வயசாக இருக்கக்குள்ள நான் அப்போ கொஞ்சம் நல்லா நடப்பேன், ஸ்டிக்கு வச்சு நடப்பேன். இப்போ தான் நான் இந்த மாதிரி இருக்கேன். அப்போ நான் நடக்கக்குள்ளே சமயபுரம் போயிருக்கேன். சமயபுரம், ஸ்ரீரங்கம்ன்ட்டு அதுக்கப்புறமா நான் ரொம்ப தொலைவில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. ஆனால் நான் திருவண்ணாமலைக்கு போனது என் வாழ்நாள்லேயே அன்றைக்கி தோணுனதும் அதை சடனாக நடந்ததும் என்னால் மறக்கவே முடியாது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இந்த கடவுள் இது டக்குன்னு தோணி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கீங்களான்ட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி அடிக்கடிக்கு அது நடக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் தெரியும். நீ திடீர்னு சொல்லுவ, அப்புறமேட்டு வேண்டாம்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவண்ணாமலைக்கு மட்டும்
நினச்சேன். உடனே நான் அதை போயிட்டு வந்தேன். அந்த சாமி வந்து தரிசனம் பண்ண வந்து என்னை வீல் சேர்லலாம் அங்கே கூட்டிகிட்டு போய் ரொம்ப முன்னாடியே அந்த சாமி உள்ளே இருக்க நிலவாசப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. நிலவாசப்படின்னு சொல்லுவாங்களா? அங்கேயே என்னை விட்டாங்க அதை தொட்டு கும்பிட. எனக்கு சாமி பார்த்தவுள்ள எனக்கு அதை எப்படி வந்தோன்னே தண்ணியா அப்படியே கொட்டுது. எனக்கு அழுகை தான் வந்துச்சு. எனக்கு நம்ம பார்த்தோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நினைவு கூட எனக்கு அந்த இதில் எனக்கு வரல. அது சொல்ல எனக்கு தெரியல. அப்படியே அந்த நிலவாசப்படியிலே நான் தொட்டு கும்பிட்டுட்டு ரொம்ப பக்கத்துலேயே அந்த சாமி பார்த்தேன். அந்த பூசாரிலாம் நிற்பாங்க இல்லையா, அங்கேயே எல்லோரும் இந்த மற்றவங்களாம் தள்ளி தான் இருந்தாங்க. என்னை வந்து அப்படியே முன்னாடியே விட்டாங்க, என்ன என் தம்பியெல்லாம். ஸோ இது வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இந்த மாதிரி கடவுளும் சரி, சில வேறு மாதிரி நிகழ்ச்சியும் சரி என் வாழ்க்கையில் நடந்தது. அடிக்கடிக்கு இந்த மாதிரி நடக்கும். சில விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். சில தப்பான விஷயத்தை எனக்கு வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி விஷயமும் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயம் வந்து என்றைக்குமே மறக்க முடியாத விஷயம். என் வாழ்நாளில் நடந்தது திருவண்ணாமலைக்கு போனது அப்படிங்கிறது. அது நான் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் சேலத்திலிருந்து வாழப்பாடி போயிட்டு அப்படியே அந்த பக்கம்தான் திருவண்ணாமலைக்கு போனோம். அங்கே முத்துமலை முருகர் கோயிலுக்கு நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது கட்டி கூட 2-3 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். நாங்கள் அப்போ போக்குள்ள நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த முருகனோட தரிசனமும் அன்றைக்கி கிடச்சிச்சு. நான் எங்கள் அக்கா எல்லாருமே அங்கே நான் காரில் உட்காந்துட்டு அங்கேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் முருகர். ரொம்ப நேரமாக அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே நாங்கள் திருவண்ணாமலைக்கு போனோம். இது வாழப்பாடி வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த தரிசனம். அப்படியே அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம்னா சாய்பாபா கோயில் எல்லாமே இருந்துச்சு. இங்கே திருவண்ணாமலை கோபுரம் பார்த்த உள்ள எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்பாடா திருவண்ணாமலைக்கு வந்துட்டுமே அப்படின்ட்டு. நாங்கள் நைட்டு போயிட்டு அப்படியே கார்லேயே அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை அப்படியே நாங்கள் சுற்றிட்டு வந்தோம். இப்போ நினச்சாலும் என்னால் பேசக்கூட முடியல. அவ்வளோ எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. சொல்லவே வார்த்தை இல்லை. அப்போ வந்து சும்மா அப்படியே எடுக்கலாமேன்னு எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். நான் உக்காந்துட்டு சும்மா ஏதாவது ஒரு ஞாபகத்துக்கு இருக்கலான்ட்டு எடுத்தது. அங்கே வந்து நான் யோகிராம் சுரத்குமார் மகான அந்த ஆசிரமத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே போனோம். அங்கே வந்து உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க இது இல்லை, வெளியே தான் எடுத்தோம். அந்த தேவகி அம்மாவை பார்க்க முடியலைங்கிற வருத்தம் தான் எனக்கு ரொம்பவே இருக்குது. இந்த அடுத்த தடவை கண்டிப்பாக அந்த தாய் தரிசனம் பண்ணுற வாய்ப்பை எனக்கு கிடைச்சாக்கா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இதுவும் நான் நினைக்காம தான் டக்குன்னு நினச்சேன். அந்த கடவுள் அருளால் தான் இது நடந்துச்சு. அடுத்தது அதே மாதிரி அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அந்த ஆசிரமத்துக்கு போகணும், அந்த அம்மாவை பார்க்கணும், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இப்போ நினச்சா கூட எனக்கு இதாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்குது. அடுத்த சந்தர்ப்பத்தில் ஒரு தடவை கிடைச்சாக்கா கண்டிப்பாக போகிறேன். போய் பார்க்கணும். இது நான் கோயிலில் உக்காந்துட்டு அங்கே விநாயகர் இருந்தாங்க. அங்கேயே நான் அங்கேயே தான் உக்காண்ட்ருந்தேன். இவ்வளோ நேரம் உக்காந்துட்டு சாமி தரிசனம்லாம் அப்படியே பார்த்துட்டு நேராக என்னை வந்து கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டாங்களா, அதனால் நான் அங்கேயே உக்காண்ட்ருந்தேன். அதுக்கப்புறமா திருவண்ணாமலையை சாமியை பார்த்துட்டு நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து விநாயகர் கோயில். நல்ல பெரிய விநாயகராக இருந்தாங்க. அந்த தாயாரை தான் என்னால் இங்கே பார்க்க முடியும். உண்ணாமலை அம்மனை வந்து என்னால் பார்க்க முடியல. அந்த பக்கம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. வீல் சேர் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே வந்து அம்மனை பார்க்க முடியாமல் போணுச்சு. ஸோ அதனால் அடுத்த தடவையாச்சும் போய் தேவகி அம்மாவும் தாயாரையும் பார்த்துட்டு வரணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. கண்டிப்பாக நடக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கான்ட்டு நான் ஏன் இதை அடிக்கடிக்க சொல்கிறேன்னா, எனக்கு இது ஒரு அதிசயம், ஆச்சரியம் எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா நான் எங்கேயுமே வெளியே போகாதவ, நினச்ச உடனே திருவண்ணாமலைக்கு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாம் ஒத்துக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் அதிகமாக எங்கேயுமே வெளியே போக மாட்டேன். அதுவும் இல்லாமல் நம்மளால் டக்குன்னு பாத்ரூம் வசதி எங்கேயுமே எதுவுமே இருக்காது. ஸோ அதனாலேயே நான் எங்கேயுமே போனதில்லை, வீடே தான். இந்த அளவுக்கு இருந்துட்டு நான் அங்கே திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்ததுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் நான் இத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது கடவுளோட அனுகிரகத்தினால தான் இது இப்படி நடந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்தாக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பதிவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணினது.
எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.